வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட் த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ், அதாவது நம்மளுடைய புலன்களுக்கு டயட்டு கட்டுப்பாடு எங்கனம் விதிப்பது, நம்மளுடைய புலன்களுக்கு கட்டுப்பாடு எங்கனம் அதை உறுதிப்படுத்துவது, அப்படியெல்லாம் பார்க்கலாம். அதுதான் அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எந்தெந்த புலன்களுக்கு, அதாவது கண்ணால் பார்த்து இனிமையான விஷயங்களை பார்த்து மகிழ்ச்சி உறுவது, சந்தோஷப்படுறது, இப்போ அடுத்தவர்களோட பகிர்வது, இதெல்லாமே ஏற்புடையதான். ஆனால் சில நேரத்தில் சில சினாரியோஸ், சில முக்கியமான இயற்கை காட்சிகளை பார்த்து மகிழ்கிறோன்னு வைங்களேன், அது மற்றவங்களோட பகிர்ந்துக்க முடியும். சில சமயத்தில் சொல்ல முடியாத சில டெரர்லாம் பார்க்குறோம், காரணம் இல்லாத ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அது யதார்த்தமாக நம்ம தெருவில் நடக்கும்பொழுது நிகழக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தரோட கோயர்சிங்னு சொன்னால் பலவந்தப்படுத்தி சில தவறுகள் நடக்கிறது. அதே மாதிரி நம்மளோட மீடியா ஒன்று இருக்கே, இந்த செல்லுலாய்டு வேர்டு இல்லாமல் சாதாரணமாக நம்ம டைம் பாஸ்க்கு பார்த்துட்டு இருக்கோம், என்டர்டைன்மெண்ட் நினச்சிட்டு அதில் கிடைக்கக்கூடிய அந்த அழுத்தம் அதில் அந்த அழுத்தன்ற வார்த்தையை கொஞ்சம் நாசுக்காக சொல்லணும்னு நினைக்கிறோம், இல்லை லைட்டர் வைனில். உண்மையில் அதில் கிடைக்கக்கூடிய தவறான ஒரு ப்ரெஷர் இருக்கே, அந்த அழுத்தம் பெரிய அளவில் நம்மளோட மனதை பாதிக்கிறது, இதை பார்க்குறவங்களுக்கும் பாதிக்கிறது. அந்த ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் அந்த டயலாக்கை நம்ம காதில் கேட்டாலே அந்த வசனம் நம்மளை ரொம்ப ஒரு பதட்டப்பட வைக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இந்த நிறைய பேர் அதுக்கு எக்ஸ்கியூஸ் எப்படி கேட்பாங்கன்னா, சமுதாயத்தில் இப்படி தான் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நாம் பார்க்காம இருக்கலாம் இல்லையா? ஒரு 5-6 பேர் ஃப்ரீயாக இல்லாமல் அதுக்கு என்ன ஒரு கஷ்டமான விஷயமா? நம்மக்கிட்ட ரிமோட் இருக்குது, வி கேன் ஸ்விட்ச் இட் ஆஃப். நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு பலவந்தமாக நடக்கிற ஒரு தெரு வழியாக நம்ம என்ன பண்ணலாம், போகாமல் இருந்துடலாம். இதுக்கு என்ன காரணம்னா, மனது அமைதியாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் எல்லா தவறுகளையும் நம்ம திருத்த முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கும் சிலவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா போயிடுவாங்க. ஆனால் அது அவங்கள அடிப்படையில் பாதிக்கும், அவங்களோட ஆளுமை திறனில் பாதிக்கும். ஸோ அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்னு சொல்கிறோமே, அந்த டாமினன்ஸ், அது சில நேரத்தில் ரொம்ப மிகுந்த அளவில் அடுத்தவங்கள பாதிக்கும். அப்படின்னா அதெல்லாம் அதுபோல் செய்கைகளை தவிர்க்க வேண்டும். நாம் சாதாரணமாக இருக்கலாம்னு நினைப்போம், ஆனால் நம்ம மேலே அப்படி சில விஷயங்களை திணிக்கும் பொழுது இட் ரியலி ட்ரபிள்ஸ். எப்படி ஹவு டு ஓவர் கம் திஸ், அதெல்லாம் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கே, எப்படி நம்ம வெளியில் வருது, இது எப்படி கடுமையான வார்த்தைகளை சொல்லி எப்படி இதுலேருந்து வெளியில் வருது, இல்லை இனிமையாக பேசியே எப்படி வெளியில் வருது அப்படின்னு 2 விஷயத்துலையும் ஒரு டயலமா போல், கன்ஃப்ளிக்ட் போல் மாற்றி மாற்றி யோசிப்போம். அது சொல்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காதா இருக்குமா? அவங்களுக்கும் தான் கஷ்டம் இருக்கும், ஆனால் அது அவங்க தே வாண்ட் டு ஓவர் கம் திஸ். அதனால் அவங்க அதை என்ன பண்ணிடுவாங்க, மேலுக்கு வந்துடுவாங்களா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு, அதாவது ஒன் ஹூ இஸ் இந்த ரிசீவிங் எண்ட், தட் ஆல்சோ ட்ரபிள்ஸ் எ லாட். அதனால் வார்த்தைகளுக்கு டயட் வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் வார்த்தைகளில் சொல்கின்ற பேச்சில் என்ன பண்ணணும், சொல்லக்கூடிய சொற்களில் கட்டுப்பாடு வேணும். எப்பொழுதுமே இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நம்ம என்ன பண்ணோம், பழத்தை தான் சாப்பிடணுமே தவிர ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது, பிகாஸ் ஐ லைக் அப்படின்னு சொன்னால் அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு 16 வெரைட்டியில் பனானாஸ் கிடைக்கும், வாழைப்பழம் கிடைக்கும், சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த 16 வெரைட்டியும் காயில் சாப்பிட முடியாது. அப்போ ஆஃப்வே தான் பழுத்திருக்கோம், அதையும் எடுத்துக்க முடியாது. ஒரு பழத்தோட முழு சுவையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் அது முழு அளவில் பழுத்திருக்கணும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல். இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது எதற்காக கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, எதற்கு நம்ம தவறான வார்த்தைகளும் கடுமையான வார்த்தைகளும் பேச வேண்டி வரும்? அது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் என்ன செய்யணும், வார்த்தைகளை பேசும்பொழுது இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதிர இருக்கிறவங்களுக்கு அது வாண்டான்னு நினைக்கும் பொழுது கூட அது கஷாயம் தான், ஒரு மருந்து. ஒரு சின்ன குழந்தை அது எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்காது, ஆனால் அதுக்கு பலவந்தப்படுத்தி அதை கொடுத்துட்டோமான இட் இஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சைல்டு. அந்த அம்மா மதர் இஸ் அட்மினிஸ்டரிங் தி மெடிசன். அதானே, ஒரு மருத்துவர் அப்படி தானே செய்வார். நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போடுவார் அப்படின்னு வைங்க, அப்போது என்ன செய்யணும், நம்மளுக்கு அது ரொம்ப வலிக்கும், போட்டுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பேரில் விசுவாசம் இருக்குது, நம்ம சுகவீனமாக இருக்கோம், சுகமாக ஆயிடணும்னு அந்த எண்ணம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம அவருடைய கிளினிக் வாசலில் போய் உட்காந்துருக்குறோம். அவர்கிட்ட இந்த மருத்துவத்துக்கு ஒரு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அங்கே உட்காந்துருக்குறோம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு கடுமையான முடிவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை என்ன பண்ணுவார், அதை நமக்கு நம்முள்ளே அந்த மருந்தை செலுத்தி அது சரியானதை ஆகிறத பார்த்துப்பார். ஸோ இட் இஸ் பேசிக்.
அது எப்படி ஒரு மருத்துவருக்கு இருக்கு. அதனால தான் ஆழ்வார் கூட சொன்னார், வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பாத மீளாத காதல் நோயாளன் போல். அந்த டாக்டருக்கு என்ன பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு அவர் என்ன பணம் கேட்குறாரோ அதுக்கு மேலே இன்னும் ஒரு 50% சேர்த்து வச்சு கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். என்ன கடுமையான ஒரு தாய் தன் குழந்தைகளை கோவிக்கிறாங்க, எதுக்கு? அந்த பிள்ளைங்க நல்லா ஆயிடணும், அதுங்களுக்கு கெட்ட பழக்கம் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வந்துடணும், சீராக மனசில் அமைதியாக இருந்து பாடங்களை படிக்கணும் அப்படின்னு. பரீட்சை படிச்சுட்டு வந்து மார்க்கை பார்த்து சத்தம் போடக்கூடாது. பாடம் படிக்கும்பொழுதே அதுக்கு என்னது இனிமையான பாடங்களை சொல்லிக் கொடுத்து அது எப்படி பழகணும்னு சொன்னால், வாட் இஸ் தட் இட் டினோஸ் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த 3-4 அனக்டட்ஸை எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த எண்டு ரிசல்ட் தேவையானதாக இருக்கணும், மனதில் என்ன பதியக்கூடியதாக இருக்கணும். அது நாட் பை கோயர்சிங் பட் கிவிங் என்ன சட்டில் வேர்ட்ஸ், பொலைட்டாக பேசணும், அன்பாக சொல்லணும். அதுபோல தான் இதில் இன்னொரு விஷயம், இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்கிறது தான். ஆனால் ஒரு வயது தாண்டிட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கற்றுக்க மாட்டேன்னு பிடிவாதம் படிக்கும்போது அவங்கள விட்டு நம்ம என்ன செய்யலாம், அதுபோல் இருக்கவங்களுக்கு எதிர்மறையான எண்ண ஓட்டங்களை இருப்பவங்களே விட்டு நாம் விலகிக்கலாம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மேலே ஆகணுன்ற அவசியமே இல்லை. அவங்க தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால் லெட் தம் கம் அண்ட் தர் ஓன் லைன். நிறைய சர்க்கியூட்டர்ஸ் ரூட்டெல்லாம் போயிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டு வரட்டும், நம்ம அது வரைக்கும் சாதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுமா இருக்கும். திஸ் இஸ் த ரைட் வே டு திங்க் அபவுட். தோன்றுவதெல்லாம் செய்ய வேண்டும், செய்வதெல்லாம் என்ன சரியாக இருக்க வேண்டும் சொன்னால், சரியாக நான் அதை செய்தால் தான் சரியாக இருக்கும், தவறானதை செய்தால் தவறு என்று தான் ஒரு ஆசிரியர் சொல்லுவார். அவங்களுக்கு 40 பசங்களுக்கு நல்லா இருக்கு, எல்லாரும் என்னப்பா தப்பா எழுதினவங்களுக்குலாம் குட் அப்படி ஒரு நாளும் போட மாட்டார். அது சாத்தியமே இல்லை. அப்போ தென் இஸ் அன்ஃபிட் டு பி a டீச்சர். ஆசிரியர் என்றால் தவறுகளை திருத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். திருத்தினாதான் அவர் ஆசிரியரே. இன்னும் கேட்டால் முக்கியமாக இன்னொரு பெரிய அண்டர்லைன், ஃப்ளாரசன்ட் கலரில் அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கும் அவன் தாய் முதல் ஆசிரியர். ஏன்னா சரியானதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த தாய் சரியானதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மறுக்கும் பொழுது தான் அடுத்த நிலைமையில் அது வேறு யாராவது கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஸோ தாய் தன்னுடைய ரோலை சிறப்பாக செய்தால் அவளுடைய ஆளுமையும் சிறப்பாக இருக்கும், தன்னுடைய ஆஃப்ஸ்பிரிங் இருக்க மகனோ மகளோ அவங்களுடைய ஆளுமையும் சிறப்பாக இருக்கும். அதனால் டயட் இன் வேர்ட்ஸ், அதாவது சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் சிறப்பாக பேசும்பொழுது அது தேவையான பயனை அளிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.